சொல்லுங்க. நான் செய்யணும், சிறப்பா செய்றீங்க. அப்படியே செய்யுங்க. ஐயா மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தாங்க ஐயா. ஆமாமா. இங்க மூஞ்சி காட்டுங்க. வேலை செய்தா இங்க இந்த கேமரா ஆன் பண்ணுங்க. நீங்க ஆமா மூஞ்சி காட்டுங்க கொஞ்சம் பார்க்கலாம். உங்க முகத்த காட்டுங்க. எனக்கு இருங்க ஐயா. சிறப்பா செய்றீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. செய்யுங்க. இதுக்கு மேல எல்லாம் சிறப்பாவே இருக்கு ஐயா. எப்படி பேச காட்டுறதுன்னு தெரியல. மேல பாருங்க. மேல கேமரா இருக்குது பாருங்க. கீழ கேமரா இருக்கா? சுட்டுட்டு தான் இருக்கு. கீழ கேமரா மாரி இருக்குது பாருங்க. தொடுங்க. பாரு அந்த இதுக்கு பக்கத்தால இருக்கு பாருங்க. சிகப்பா ஃபோன் மாரி இருக்கு. பக்கத்தால சவுண்ட் இருக்கும். மைக் இருக்கும். பக்கத்தால கேமரா மாரி இருக்கு. அத தொடுங்க. ஆ. என்னங்க எப்போ ஓகே ஓகேங்க ஐயா. ஓகே வருவீங்க? அப்ப எப்பவுமே நான் வர்றதானே? என்ன அதுக்குள்ள மறந்து தொலைச்சாச்சா? ஆ? என்னய்யா இது? நாங்க ஐயா ஒரு சாதாரண எப்பவும் தானே பேச்சு. எது வீடியோ சொல்லுங்க கேமரா ஐயா தானே சொல்லுங்க. பேசுவீங்க. இது கூட மறந்து போச்சான்னு கேட்கிறேன். அந்த அளவுக்கு மறதியான்னு கேட்கிறேன். இல்லைங்க ஐயா இல்லைங்க ஐயா. அதான். என்னய்யா 7 மாலை தாண்டி 8வது மலைக்கு போயிட்டு இருக்குது. அ? வடிவேலு வடிவேலு ஒரு படத்துல ஓகேங்க வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவாரு. இல்லையே 7 மாலை தாண்டி 8வது மலைக்கு போயிட்டு இருக்குதும்பா. அந்த மாரி 7 மாலை தாண்டி 8வது மலைக்கு போயிட்டு இருக்குது. கொஞ்சம் அளவ குறைச்சுக்கங்கிற மாரி தான். என்னைய பயப்படுத்திருக்காருங்க. சரி. இப்ப பாரு அத விட மின்காந்த லைட் யாரையும் அந்த பயப்படுத்துங்களா? நியூட்ரா காந்தம் கண்டுபிடிச்சிருக்கேன். நியூட்ரா மேக்னெட்டிக் லைட் கண்டுபிடிச்சிருக்கேன். சரியா? தண்ணிக்குள்ள எரியிற ஓகேங்க ஐயா. விளக்குய்யா. தண்ணிக்குள்ள எரியிற விளக்கு. ஓகேங்க ஐயா. ஓகேங்க ஐயா. கண்டுபிடிச்சாச்சு. இனி மின்சார பஞ்சமே போயிரும். இது தண்ணிக்குள்ள நீ கூட செஞ்சு தண்ணிக்குள்ள போட்டு எரிச்சுக்கிட்டே இருக்கும். தண்ணிக்குள்ள போட்டு எரிச்சுட்டே இருந்தீங்கன்னா உனக்கு எப்போ ஓகே வந்து வள்ளலார் சொன்னார் இல்லையா? தண்ணீர தண்ணீர் வைத்து விளக்கரிச்சா நான் தண்ணிக்குள்ளேயே விளக்கரிக்கிறேன் பாருங்க. இங்க பார். தண்ணிக்குள்ளே விளக்கரிக்கிறேன் பார். தண்ணிக்குள்ள சூப்பர் ஐயா சூப்பர் ஐயா. பார் தண்ணிக்குள்ள விளக்கரிதா? ஆமாங்க ஐயா ஆமாங்க ஐயா. எப்படி சாத்தியம்னு கண்டுபிடிச்சாச்சு. எப்படி? சாத்தியம்னு கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் இது வந்து சாக்கடிக்காது. இது எலக்ட்ரிசிட்டி கிடையாது. இது புரோட்டாசிட்டின்னு பேர். எலக்ட்ரிசிட்டி கிடையாது. இப்ப கண்டுபிடிச்சிட்டேன். இங்கிலாந்துல பதிவு பண்ணியிருக்கேன். ஆமாங்க ஐயா. இங்கிலாந்துல காப்புரிமை பதிவு பண்ணியாச்சு. ஓகே. அங்க இங்கிலாந்துல இருக்க ஆசிரியர்கள் பார்த்துட்டாங்க. இங்கிலாந்துல இருக்கிற ஆசிரியர்களை விஞ்ஞானிகள் பார்த்துட்டாங்க. சூப்பருங்க ஐயா. இனி வந்து இது வந்து இந்தியாவுக்கு விடிவு காலம், உலகத்துக்கு விடிவு காலம். ஓகேங்க ஐயா. மின்சார ஒயர் செம்பு கம்பி தண்ணியில போட்டாலும் சேக்கடிக்காது. அப்போ சேக்கடிக்காத மின்சாரம், அதிர்ச்சி தராத மின்சாரத்தை கண்டுபிடிச்சாச்சு. எப்படி அதிர்ச்சி தராத வைத்தியம் கண்டுபிடிக்கிற மாதிரி அது மாதிரி அதிர்ச்சி தராத மின்சாரம் ஒண்ணுமே ஆகாது. ஓகேங்க ஐயா. ஓகேங்க. அது மட்டும் இல்ல. இங்க பாருங்க 2 லைட் எரியுது பாருங்க. 2யும் தொட்டால ஒண்ணு ஆகாது. இங்க பாருங்க. சூப்பர். எல்லாம் ஓபன் கம்பி. எல்லாம் செம்பு கம்பிக்கு பாருங்க. ஒண்ணும் ஆகாது. எல்லாம் ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஒண்ணும் ஆகாது பாருங்க. எரியுது பாரு. 2 எரியுது பாரு. இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. இனி வந்து இது வந்து வற்றாத ஆற்றல். இது வந்து 10 ரூபாய் செலவுல உங்க குழந்தைகளை செய்ய சொல்ல வேடிக்கை காட்டு. புரியுதா? 2 எவரடி பேட்டரி. பழைய எவரடி பேட்டரி 2 இருக்குதா? பழைய எவரடி பேட்டரி 2 எடுத்து வச்சுக்கோ. பழைய எவரடி பேட்டரி 2 எடுத்து செய். சரியா? நான் சொல்லி தர்றேன். இது பள்ளிக்கூட பசங்களுக்கு காட்டலாம். பள்ளிக்கூட பசங்களுக்கு காட்டலாம். எப்படி விரைவில் முதல்வர்கிட்ட போயிடும். விரைவில் முதல்வர்கிட்ட போயிடும். விரைவில் தமிழக முதல்வர்கிட்ட இந்த செய்தி போக போகுது. நல்லா செய்யுங்க. வகுப்பு நல்லா சிறப்பா நடக்கும். நிறைய நோயாளிகளை வந்துகிட்டு இருக்காங்க. செய்யுங்க வந்துருங்க. செய்தி போங்க. புத்தகத்தை காட்டி பேசுறீங்க. இந்த முதல் பாடத்தை பேசி அனுப்புங்க. முதல் பாடம் சரியா? ரைட். நன்றி. முதல் பாடத்தை பேசி ஒரு காணொலி போடுங்க. நான் அனுப்புறேன். இதுல போடுங்க. நான் வந்து என்னோட யூடியூப்ல போடுறேன். என்னுடைய மாணவர் அங்க வகுப்பு எடுக்கிறார் நான் சொல்றேன். என்னோட மாணவர் வந்து திருவண்ணாமலையில மன்சூராபாத்ல வகுப்பு எடுக்கிறார் நான் சொல்றேன். அங்க போய் போங்கன்னு சொல்றேன். சரியா? நன்றி. விடாத முயற்சி பண்ணு. எல்லாத்தையும் மறந்துட்டு முயற்சி பண்ணு. பட்டினி போடு சுத்தப்படுத்தியா? பண்ணிருக்கேன். ஒரு கால உணவால் தான் ஜாலியா போயிட்டு இருக்கேன். அது வந்து 3 நாளைக்கு அங்க சோனம் வாங்ஸ் வந்து 25 நாளா சாப்பிடல. உயிர் நல்லா இருக்குதுங்கிறாங்க. உடம்பு நல்லா இருக்குங்கிறாங்க. எதுக்குன்னா ஒருவேளை நீ 3 நாளைக்கு வாரத்துக்கு ஒருக்கா சாப்பிடு. என்னது? ஓகேங்க ஐயா. தொடர்ந்து செய். வாரத்துக்கு ஒருக்கா வந்து நிறைய காய்கறி வச்சு கீரை கஞ்சி சாப்பிடு. வாரத்துக்கு ஒருக்கா கீரை கஞ்சி. அப்புறம் அதாவது ஒரு வாரம் தண்ணீர்ல போடு.
அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நிறைய காய்கறி முருங்கைக்கீரை உங்க தோட்டத்துல தான் முருங்கைக்கீரை இருக்குது இல்லையா? முருங்கைக்கீரை வச்சு நிறைய வெங்காயம் போட்டு, தக்காளி போட்டு, அரிசி போட்டு, நொய் அரிசி உனக்கு அரிசி இலவசமா கிடைக்குது இல்ல? நொய் அரிசி போட்டு விரைச்சு நெய் கஞ்சி வச்சு அந்த குடலை சுத்தம் பண்ணிக்க. வாரத்துக்கு ஒரு குடலை சுத்தம் பண்ணிக்க. 7 நாள் நீர் பயிற்சி. 7 நாள் ஓகே ஓகே சூப்பருங்க. பண்ணிட்டு 7 நாள் நீர் பயிற்சி பண்ணிட்டு எனக்கு வீடியோ போடு. புரியுது? இன்னிலிருந்து தொடங்கு. ஓகேங்க ஐயா. இந்த 7 நாளுங்கிறது ஒரு எல்லை சொல்லியிருக்கேன். முடியலையா? 72 மணி நேரம் கழிச்சு கீரை கஞ்சி வச்சு சாப்பிட்டு குடலை சுத்தம் பண்ணு. புரியுதா? ஓகே நன்றிங்க ஐயா. அப்ப 22 மணி நேரம் வரைக்கும் செஞ்சுட்டு, நான் என்னுடைய நோக்கம் வந்து 7 நாள் செய்ய சொல்றேன். முடியலையா? 3 நாள்ல முடிச்சுக்கோ. புரியுதா? ஓகேங்க ஐயா. ஐயா சோனம் வாங்சு வந்து 25 நாள் இருக்காரு. டாக்டர் பார்த்துட்டு உள்ள உறுப்புகள் எல்லாம் நன்றாகத்தான் இருக்குதுன்னுட்டாங்க. உள்ள உறுப்புகள் ஏன் சாகல? நீர் மருத்துவத்துக்கு உள்ள வந்தா யாரும் சாக மாட்டாங்க ஐயா. உயிரோட அதத்தான் வாழக்கூடிய சொல்றேன். 40 அப்புறம் ஏன் 40 இந்த ஒரு சக்திங்க ஐயா. வேளையே தின்னுட்டு இருக்கிற தேவையில்லாம? அப்ப ஒரு வேளை திங்கிறவன் யார் தெரியுமா? சொல்லி ஒரு வேளை திங்கிறவன் திருடன்னு அர்த்தம். புரியுதா? ஆமாங்க ஐயா. என்னைக்காவது ஒருக்கா சாப்பிடணும். அது என்ன சொல்ற பாரு 72 பண்ண பாரு என்கிட்ட வந்து கம்பம் திருமாறன் வந்து 16 நாளைக்கு ஒருக்கா தான் உணவு எடுத்துக்கிறாரு. 15 நாளைக்கு ஒருக்கா உணவு. ஓகேங்க ஐயா. நான் வந்து என்னைக்காவது நான் வந்து வருஷத்துக்கு ஒருக்கா உணவு. என்னது? சூப்பர் சூப்பருங்க ஐயா. உணவுங்கிறது போதை பொருள். ஏன் நம்ம இயற்கை வந்து நமக்கு நியூட்ரான குடுத்துருக்குது. நீ சொல்லுங்க நமக்கு நியூட்ரான் எனர்ஜின்னு சொல்லுங்க. நியூட்ரான் எனர்ஜி, நியூட்ரான் எனர்ஜி, நியூட்ரான் எனர்ஜி. காத்திருந்து நியூட்ரான் வருது. காத்திருந்து நியூட்ரான் வருது. நியூட்ரான் வருது. இதெல்லாம் எவனாலும் கடவுளே வந்தாலும் புரிந்து கொள்ள முடியாது. கடவுளே வந்தாலும் கண்டிப்பாங்க ஐயா. புரிய பாருங்க வைக்க முடியாதுங்க. மக்களிடத்துல புரிய வைக்கிறது ரொம்ப கடினம். அவங்களாம் அனுபவிச்சா மட்டும் தாங்க ஐயா. வருவாங்க, வருவாங்க. அப்புறம் இந்த காந்தம் பாருங்க. நான் விரைவில் பாருங்க இதுக்கு நோபல் பரிசே கிடைக்கும் பாருங்க. 100 நோபல் பரிசு கிடைக்கும். ஓகே ஓகே. சரி வச்சிடுறேன். நன்றி, நன்றி. ஆ. கண்டிப்பா.